தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தமிழ் டெக் ஒரு பேசிக் செட்டப் எப்படி ஆரம்பித்தோம், எப்படி ஒவ்வொரு செட்டப்பையும் நான் செஞ்சேன் அப்படின்ற கேள்விகள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மொபைலில் தாங்க நான் அதிகமாக ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பார்த்தாலே தெரியும் என்னுடைய பேசிக்கான மொபைல். ஸோ இந்த மொபைலில் நான் ஷூட் பண்ணும்பொழுது அதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருந்தது, இப்போ அது எந்த அளவுக்கு படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்முடைய நண்பர்கள் இப்போ பல பேர் நீங்கள் எப்படி செட்டப் ஆரம்பிச்சிங்க, என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பட் அது எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல, எனக்கு ட்ராவலிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பட் அதை எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்றது போல் நிறைய பேர் நிறைய நாட்கள் புலம்பிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக இதே சூழ்நிலையில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு கவலை இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் முதல் முறையாக தமிழ் டெக் ஒரு செட்டப் எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தமிழ் டெக், என்னுடைய பேர் தமிழ். வாங்க இன்னைக்கு கூட வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைச்சிடும். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேமரா எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 7000 ரூபாய் மதிப்புள்ள கூல்பேட் நோட் 3 லைட் தான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்ககிட்ட கம்பல்சரி 10,000 ரூபாய்க்கு மேலே மொபைல் கண்டிப்பாக இருக்கும். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயங்கள். அதுக்கப்புறமாக நான் செட்டப்பில் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ரூமில் என்னென்ன இருந்தது, ரூம் செட்டப்பில் ப்ளஸ் என்னோட பிசி எப்படி இருந்தது, பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன, எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஒரு ஃபேன் போடல அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய கம்பேனியன். ஸோ நார்மலாக ஃபேன் தமிழ் டெக்கோட ஃபஸ்ட்டு லைவ் செஷன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பிகாஸ் அந்தளவுக்கு ஸ்வெட்டிங் இருக்கும். ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னது. ஸோ இந்த இடத்துல அந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்றதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிக்க போகிற செட்டப். நான் தமிழ் டெக்கில் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்கும் கூட இந்த செட்டப்பை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் தொட போகிறோம். ஸோ என்னுடைய பேசிக் செட்டப்லேருந்து நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்றத சொல்கிறதுக்காக கிடையாது. பட் இப்படி இருந்தாலும் நம்மளால் ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்றத நம்முடைய நண்பர்கள் பல பேர் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவர்களுக்காக ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இது இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையும், ப்ளஸ் ஒரு நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்பொழுது வெறும் வீடியோவை தான் பார்ப்பீங்க. பட் பேக் சைடில் அது எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அட்லீஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் என்னுடைய நண்பர்களுக்கு, தமிழ் டெக் வாயிலாக, தமிழ் டெக் நண்பர்களுக்கு அப்படின்றதுனால தான் இந்த செட்டப் வீடியோவை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தமிழ் டெக் ஒரு பேசிக் செட்டப். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது தான் தமிழ் டெக்குக்கு எப்போவுமே முக்கியம், எனக்கும் ரொம்பவே முக்கியம். ஸோ வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய
ஸோ டேபிள்லேருந்தே வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய டேபிள். ஸோ பழைய டேபிள் அதை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி கீழே மட்டும் கீபோர்ட் மவுஸ் வைக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமாக மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வாங்கின ஃபர்ஸ்ட் என்னுடைய மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போதைக்கு என்ன இருந்ததோ அதை வச்சு வாங்கினோம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வச்சு மொபைல் மேலே வச்சிங்கன்னா அப்படி ஸ்டிக் ஆகிடும். நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப். ஸோ அதுதான் நான் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. i3 NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டோடு இருக்குது. அதே போல் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ Inspiron 3000 சீரீஸ். இந்த லேப்டாப் ஓரளவுக்கு பேசிக் யூசேஜ்க்கு ரொம்பவே நல்ல லேப்டாப். 15.6 இன்ச் இது. லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது என்னுடைய மொபைல், இதுதான் என்னுடைய பேசிக் ட்ரைபாட். இந்த ட்ரைபாடுக்கு இதுதான் ஸ்டாண்டு, வேறு வழி இல்லை. ஜெப்ரானிக்ஸ் FVR ஒரு கிவ்அவேல கிஃப்ட்டும் கொடுத்துட்டோம். பட் கிவ்அவேல கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி VR மட்டும் தான் கொடுத்தோம். பாக்ஸ் வந்து எனக்கு இந்த ஸ்டாண்டுக்கு தேவைப்பட்டது. ஸோ நான் இந்த ஸ்டாண்ட் அப்படியே வச்சுக்கிட்டேன். இதுதான் என்னுடைய கேமரா, செட்டப் கேமரா. 1.5 lakh சப்ஸ்கிரைபர் வரைக்குமே நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மைக். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த மைக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் வந்து நாய்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு என்ன சொல்கிறது ஃபோம் அந்த கவரேஜ் அதை கொஞ்சம் கட் பண்ணி இது மேலே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் என்னோடய இனிஷியல் செட்டப் இருந்தது. அதுக்கப்புறமாக இது. ஸோ இதுதான் என்னுடைய ஃப்ரண்ட் சைட். ஸோ பின்னாடி சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இந்த சைடு அப்படின்றது உங்களுக்கு இந்த இதில் பார்த்தா தெரியும். ஸோ ஜஸ்ட் நார்மலாக உட்காந்து நான் இப்படி தான் பேசுவேன். ஸோ என்னுடைய பேசிக் லைட்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளட் லைட். ஒரு 9 வாட்ஸோ 10 வாட்ஸ் கிட்ட ஒரு ஃப்ளட் லைட் 700 rupees கிட்ட வரும். அதோட சுவிட்ச் போர்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பழைய சார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னோட பேசிக் லைட்டிங். இப்போ வரைக்கும் நான் இந்த லைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஃபிலிப்ஸ் டேபிள் லேம்ப். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டியூப் லைட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டியூப் லைட். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CFL லைட் போட்டிருக்கேன். இப்போதைக்கு சின்னதான ஒரு லைட் அப்படின்னு சொல்லலாம். இதே தவிர இங்கே ஒரே ஒரு ஃபேன் இருக்குது சென்டரில். அது மோஸ்ட்லி வீடியோ எடுக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, சவுண்ட் வரும். அதுக்கப்புறமாக வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் என்னுடைய ரூம், கம்ப்ளீட் ரூம். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரெஸ்ஸிங் ஹோல்டர் எல்லாமே அங்கே தான். அதுக்கு மேலே வேறு எதுவுமே நான் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக இப்போதைக்கு அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூமோட சைஸ் எவ்வளோன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ரூம் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் உங்களுக்கு எக்கோ அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நான் வாங்கின ஒரு சில கலெக்ஷன்ஸ் அப்பப்போ வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே காமிக்கிற எந்த ஒரு விஷயம், இப்போ இந்த வெப்கேமாக இருக்கட்டும், இல்லை இந்த ட்ரைபாடாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் உங்களுக்கு ரிவ்யூவோ அன்பாக்சிங்கோ வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவில் நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தமிழ் டெக்குடைய உண்மையான செட்டப் எப்படி இருந்தது, எப்படி வந்து இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அந்த பேசிக் செட்டப்லேருந்து ஒரு சில விஷயங்கள் தான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கரண்ட் செட்டப்பில் மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த சேராக இருக்கட்டும், அதுவும் இப்போ புதுசாக வந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற லைட்டிங், ஸ்டூடியோ லைட்டிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மைக்கும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதே போல் இப்போ நெக்ஸ்ட் PC அப்கிரேட் பண்ண போகிறோம், கேமரா அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே தமிழ் டெக்குடைய அடுத்த செட்டப் வீடியோ. இதற்கு நீங்கள் வந்து எந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, எந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுகிறது என்று அது எல்லாத்தையுமே வந்து பார்த்து அதற்கப்புறமாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் செட்டப்பில் இன்னும் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது தமிழ் டெக் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் தாண்டும் பொழுது அந்த செட்டப்போட வீடியோ நான் உங்களுக்கு தனியாக தரேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் திட்டுறதா இருந்தாலும் சரி தாராளமாக திட்டலாம், இல்லை சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, இன்னும் வந்து தமிழ் டெக் எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து தயவு செஞ்சு கீழே சொல்லுங்கள். பிகாஸ் ஒவ்வொரு வீடியோவிலும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் நீங்கள் இப்போ பார்க்கும்பொழுது தமிழ் டெக்குடைய ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்கட்டும், 100வது வீடியோவாக இருக்கட்டும், இப்போ 450வது வீடியோவாக இருக்கட்டும், எல்லா வீடியோவிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதே போல் தமிழ் டெக்குக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் tamiltechofficial.com நம்மளுடைய அஃபிஷியலான வெப்சைட், நம்மளுடைய அஃபிஷியலான ட்விட்டர் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் ரொம்பவே அற்புதமான செய்திகளுடன் நம்முடைய நண்பர்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.